வெல்கம் டு த இர்ஷாத். நாங்கள் தானே இன்றைக்கி தானா மட்டும்தான், கௌதம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட ஆஃபீஸில் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆட்களோட வந்திருக்கேன். கேண்டி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. நாங்கள் மொத்தம் 4 பேரோட சேர்த்து அப்படியே போகிறோம். கேண்டியில் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். எனக்கு இது 3rd டைம். பட் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி வராத ஆட்கள் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க, மோஸ்ட்லி கூட பேர் வந்திருப்பீங்க. காலம்பு 5:55 ட்ரெயின், இப்போ 9 சரியா 3 hours 3 ஹவரில் வந்துவிட்டோம். அப்படியே அங்கே போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. கௌதம் இல்லை இன்றைக்கி, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ என்ன தான் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக. அப்படியே போவோம், எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் த இர்ஷாத். ஓகே, பார்த்தீங்கன்னா முதல்ல கேண்டி லேக்கில் நாங்கள் அப்படி தலை மாளிகை போகிறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வந்த இடம் தான், ரொம்ப பெருசு சரியான மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் நிற்கிறாங்க பின்னால். நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கேண்டி லேக்கிட்ட தான் நின்றுருக்கோம். அப்படியே அங்கேருந்து போகிறோம். செம்ம வியூ, செம்ம ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுக்கலாம். செம்மையாக இருக்குது. லேக்கில் நிறைய மீன் இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்க செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பெரிய லேக் ஒன்று சுற்றி வர இருக்குது. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்கோம். அப்படி அங்கால தலதா மாளிகை போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து லேக்லேருந்து அப்படி தலதா மாளிகை போய்கிட்டு இருக்கோம். செம்ம க்ரௌடு இன்றைக்கி. நாங்கள் சண்டே தான் வந்திருக்கோம். செம்ம க்ரௌடு சரியான மாதிரி. லைனே நிற்கிது ரொம்ப பெருசாக. மற்ற என்ட்ரன்ஸுக்கு போய் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். எப்படி உள்ளுக்கு போய் தானே ஆகும் வந்ததுக்கு. ஸோ நான் இந்த சைடு உள்ளுக்கு போவோம், பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தலதா மாளிகைக்கு வந்துவிட்டோம். ஸோ தெரிஞ்சவங்க நிறைய பேர் விசேஷம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே புத்தோட புனித பல்லுன்னு இருக்குது. அதனால் புனித பல் இங்கே இருக்குது, அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு சண்டே, ஸோ நிறைய க்ரௌடாகவே இருக்குது. நாங்களும் வந்திருக்கோம் 4 ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், வந்திருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தட்ட பிளேஸ் அப்படி ஒரு இடம். பேராதனியாக மேலே, அதாச்சும் பேராதனியா கேம்பஸுக்கு மேலே மேல் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 150 ரூபா கேம்பஸ் கிட்ட இருந்து, அதாச்சும் பேராதனியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 150 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், இங்கே வந்து இறங்கிடலாம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. நல்ல இடம், பட்ட பிளேஸ். வந்து குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது, அதனால் குளிப்போன்ற மாதிரி இடம் பார்த்து ஒரு மாதிரி பிடிச்சிட்டோம். ஆல்ரெடி தேடி வச்ச இடம் தான். நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தோம், இந்த ஒரு இதில் போய் குளிக்கணும் அப்படின்ட்டு. சரியாக அதே மாதிரி அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். முன்னபின்ன வராதனால தெரியாதனால இப்போ அங்கே தான் நிற்கிறேன். செம்ம பிளேஸுங்க, குளிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதோட கேம்பஸுக்கு சொந்தமான இடம் தான். வந்து இடத்தை நாசமாக்காமல் ஒழுங்காக இருந்துட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது. 4 பேர் வந்ததுக்கு நல்லா ஃபன் எடுத்துகிட்ருக்கோம். இது அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் முன்னுக்கு போகணும், தண்ணிக்குள்ளே போகணுனால தினையும் அடிச்சுட்டு முன்னுக்கு போவோம். செம்ம பிளேஸுங்க குளிக்கிறதுக்கு, செம்மையாக இருக்குது. செம்ம பிளேஸு. இந்தா பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. நான் வந்து கவனம் இப்போனாலும் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இல்லை, ஆழங்குண்டு இடங்களுக்கு போகாமல் சேஃபாக இருந்தோன்னா சரி.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேராதனை கார்டனுக்கு வந்துட்டோம். குளிச்சிட்டோம், நல்லா குளிச்சுட்டு நல்லா பண்ண எடுத்துகிட்டு. அப்பா என்ன ஒரு ஃபன் தெரியுமா, செம்மையாக சரியான நல்லா குளிச்சிட்டோம். ஒரு 6 தான் நல்லா குளித்தோம், 4 பேர் சேர்ந்து. ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் எட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பேராத கார்டனுக்கு வந்திருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக 100 rupees இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ தான் உள்ளுக்கு வந்தோம். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். திருப்பி ட்ரெயின் எடுப்போம். ட்ரெயின் எடுத்து அப்படியே ரிட்டர்ன்ட்டு கிளம்பு தான். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காலம்பு முதல்ல லேக் போனோம். லேக் போய்ட்டு தலதாமாளிக்கு போயிட்டு வார வழியில் அப்படி வந்துட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு இடம், தட்ட பிளேஸ்ன்ற இடம் தான், தட்ட பிளேஸ். ஸோ முடிஞ்ச அளவு க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே பேராதனையில் தான் போனோம். 150 ரூபா டிக்கெட் டுக்கெட் எடுத்தாங்க. 150 ரூபா டுக்கெட் எடுத்தாங்க. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வரும். ஸோ திருப்பி அகைன் வந்து இப்போ இந்தியாவில் வந்துட்டு பேராதனைக்கு வந்துட்டோம். ஸோ இனி இந்தியாவிலே என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கார்டனுக்குள்ளே தான் இருக்கேன், பேராதனை கார்டனுக்குள்ளே. என்ன காட்டுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ஏதாச்சும் நம்ம காட்டுற ஒன்றுமே இல்லை. ஸோ சின்ன கிளிப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அப்படியே முடிஞ்சிருச்சு. லேக் போனோம், தலதாமாளிக்காக போனோம், அப்படியே குளித்தோம் தட்ட பிளேஸ்ன்ற இடத்துல. அப்புறம் பேராதனை கார்டனுக்கு வந்தோம், நல்லா சுற்றி பார்த்தோம். லைட்டாக சின்ன மழை பெஞ்சிச்சு, அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே வெளிக்கிட்ட போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் உங்கள் சேனல் மாதிரி. பாய்.